வணக்கம் நண்பர்களே, நான் ஜெஸ்ஸி ஜோலி. இன்றைக்கி ஈஸியான ஒரு புட்டிங் தான் செய்ய போகிறோம். நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு புட்டிங்கு. நம்மக்கிட்ட இருக்கிற நட்ஸுங்க எல்லாமே போட்டு ஒரு புட்டிங் ரொம்ப ஈஸியானது. நான் இந்த மாதிரி அடிக்கடி செய்வேன். இது நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு இதில் ஏதாவது ஒன்று அதுக்கு செட் ஆகலை, நல்லா இல்லைன்னா அதை நீங்கள் மாற்றிக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது 4 பீஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். 4 பீஸ் ப்ரெட்டில் 2 பீஸில் நம்ம ஜாம் நல்லா தடவுறோம். நல்லா தடவி இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு நேந்திர பழத்தோட பாதி இருக்குது. இது சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மாங்காய் தோல் எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 மாம்பழம் அரைக்க போகிறேன், 1 மாம்பழம் கட் பண்ண போகிறேன். இது கஸ்டர்ட் பவுடர். இது 3 ஸ்பூன் ஆறின பாலில் போட்டு நல்லா கட்டை இல்லாமல் கலக்கணும். இப்போ இந்த பாலில் மில்க் மேட் ஒரு 3 ஸ்பூன் மில்க் மேடு நம்ம ஊற்றிக்கலாம். மில்க் மேட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சுகர் போட்டுக்கலாம். போட்டு நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ நம்ம கலக்கி வச்ச இந்த கஸ்டர்ட் பவுடரில் இதில் ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு நம்ம கலக்கிட்டே இருக்கணும். ரொம்ப கட்டையெல்லாம் ஆக வேண்டியதில்லை, கொஞ்சம் ஒரு மீடியமாக ஓரளவுக்கு கட்டையான போதும் நம்ம எடுத்துடலாம். இப்போது கொஞ்சம் மேங்கோ அரைச்சி வச்சுருக்கேன். அது நம்ம இதில் சேர்க்க போகிறோம். இல்லை மேங்கோ எசன்ஸ் இருந்தாலும் நம்ம இதில் போட்டுக்கலாம். இது மேங்கோ அரைச்சது, ஜூஸ் மாதிரி கட்டையாக அரைச்சது இதில் போடுறோம். நல்லா கலக்கிறோம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். இந்த திக்கு தான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டேன். இது நல்லா ஆறட்டும். நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம புட்டிங்க்கு செட் பண்ணலாம். இப்போ இந்த ப்ரெட்டை கட் பண்ணி இந்த மாதிரி நான் செட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நான் இதில் ஊற்ற போகிறேன். இப்போ இதில் இந்த ஃப்ரூட்ஸ் நேந்திரப்பழம் இருக்குது, மாங்காய் இருக்குது. இப்போ அதை 2 மிக்ஸ் பண்ணி போட போகிறோம். அதுக்கு மேலே திருப்பி ஊற்ற போகிறோம். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பிளாக் எள்ளு போட்டுடலாம். இது வெறும் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக மட்டும்தான், வேறு மற்றபடி இது போடணுன்னு அவசியம் இல்லை. நல்லது உடம்புக்கு, ஆனால் அதே டைமில் ஒரு டெக்கரேஷனுக்காக தான். நம்ம என்ன வேணால் இதே மாதிரி போட்டு டெக்கரேஷன் பண்ணலாம். அதே மாதிரி வேர்க்கடலை போடலாம், ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான், என்ன வேணால் போடலாம். இப்போது செரியோட ஒரு சின்ன சின்ன பீஸுங்க அங்கங்கே டெக்கரேட் பண்ணுறதுக்காக, சும்மா பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்கும். இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் ஒவ்வொரு பீஸ் சின்ன சின்ன குட்டியோண்டு டாட்டாக ஜாம் கூட போடலாம். நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அது பரிமாறலாம்.